வணக்க நண்பர்களே, புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய வருடத்தில் தேவன் நமக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுத்துள்ளார். அந்த வார்த்தை தான், நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. மாத்தியூ 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இது. இந்த வசனத்தை நாம் சொல்லும் பொழுதே நமக்குள் ஒரு உற்சாகம் பிறக்கிறது, நமக்குள் ஒரு உத்வேகம் பிறக்கிறது, நமக்குள் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுகிறது, நமக்குள் ஒரு அன்பு சுரக்கிறது. இந்த வசனத்தை அவர் யாரிடம் கூறினார் என்று எண்ணி பார்த்தோமானால் இயேசுனுடைய கருணை உள்ளம் நமக்கு புலப்படும். ஒரு கானானிய பெண் இயேசுவிடம் வந்து விண்ணப்பிக்கிறாள். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எமக்கு இரங்கும். என்னுடைய பெண் பிசாசினால் கொடிய வேதனைக்கு உள்ளாகியுள்ளார். அவளை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும், அந்த பிசாசை நீங்கள் தான் அப்புறப்படுத்த வேண்டும் என்று இயேசுவினிடம் விண்ணப்பிக்கிறாள். இயேசு அவர்கள் அவள் ஆரோக்கியம் அடைவாள் என்று சொன்னவுடன் பிசாசு அங்கிருந்து ஓடிவிட்டது. யார் இந்த கானான்கள்? கானான்கள் நோவாவினால் சபிக்கப்பட்டவர்கள் என்று அத்தியாகமம் 9ஆவது அதிகாரம் 25ஆவது வசனம் சொல்கிறது. நோவாவினால் சபிக்கப்பட்டவர்கள் கானான்கள். அது மட்டும் இல்லை, ஆண்டவரின் பாவத்தை சுமந்தே திரிந்தவர்கள் தான் இந்த கானானியர்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, ஆண்டவனின் ஆலயத்தில் பிரவேசிக்க முடியாதவர்களாக இருந்தவர்கள் தான் இந்த கானானியர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் அதை பற்றியெல்லாம் நினைக்காமல் அவர்களுக்கு உதவி செய்தார். கானானிய பெண் இயேசுவினிடம் விண்ணப்பித்தால் அவளுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவளுடைய பெண்ணுக்கு பிடித்த பிசாசு விரட்டி அடிக்கப்பட்டது. அப்பேற்பட்ட கானானியர்களுக்கு அவர் உதவி புரிந்தார் என்றால் நமக்கெல்லாம் ஏன் உதவி புரிய மாட்டார்? என் அன்பிற்குரியவர்களே, கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். நம்மளுடைய விண்ணப்பங்கள் இயேசு கிறிஸ்துவினிடம் செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் வணங்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதனால் தான் அவர் சொல்கிறார், நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. அப்பேற்பட்ட கருணை உள்ளம் கொண்ட இயேசு கிறிஸ்து அவர்கள் தான் நமக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வசனத்தை நமக்காக அருளியுள்ளார். நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு கிறிஸ்து அவர்கள். கானானியர்களுக்கே உதவி செய்யும் மனப்பான்மை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இருந்தனால்தான் அவர் ஆண்டவராக இன்று வரை நம்மிடம் வாழ்ந்து வருகிறார். இனி வரும் பல யுகங்கள் வாழ்வார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் விண்ணப்பிப்போம். நம்மளுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, நீங்கள் இயேசுவிடத்தில் விண்ணப்பியுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். இதில் எந்தவித ஐயமும் கிடையாது. ஏனென்றால் கருணையே உருவானவர் தான் இயேசு கிறிஸ்து அவர்கள். இந்த புதிய வருடத்தில் அவருடைய வசனத்தை நாம் பற்றி கொண்டு ஒரு உத்வேகம் தரக்கூடிய இந்த வசனத்தை நாம் நெஞ்சில் நிறுத்தி கொண்டு பயணிக்க தொடங்குவோம். இந்த வருடம் வெற்றிகரமான வருடமாக அமையும் என்பதில் உறுதியாக இருப்போம். கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து அவர்கள் நம்மளுடைய எண்ணத்தை, நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த வருடத்தை நீங்கள் தொடங்குங்கள் என் அன்பிற்குரியவர்களே. நன்றி, வணக்கம்.